மதுரை வெளிச்சநத்தத்துல ஏற்கனவே இருந்து 25 அடி உயர கொடிக்கம்பத்தை 45 அடி உயரமா மாத்தி இப்ப விசிகா கொடியேத்துனீங்க. அது தலைவர் திருமாவளவன் வந்து வந்து திறந்து வச்சாரு. இப்ப இதுல அதற்கு அனுமதி கொடுத்து விஓவை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து இது விஓவை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. தகவல் எனக்கு தெரியல. வந்திருக்கு இன்னைக்கு அதிகாரப்பூர்வம். ஆனா அது வந்து ஒரு தவறானதான். ஒரு கிராமத்துக்குள்ள கொடியேற்றுறது அது முழுக்க முழுக்க ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு உள்ள தெருவுக்குள்ளே தான் அந்த கொடி பறக்குது. மெயின் ரோட்டில் முக்கியமான சாலை வசதியில் ஒரு ஹைவேஸில் தேசிய நெடுஞ்சாலையிலையோ போக்குவரத்துக்கு இடையூறாகவோ அல்லது சந்தை பகுதிகளிலேயோ பிற அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ அந்த கொடி பறக்கலை. இப்போ அனைத்து கட்சி கொடிகளும் தேசிய நெடுஞ்சாலையில் பறந்துட்டு இருக்கு, அரசு அலுவலகங்கள் வாசலில் பறந்துக்கிட்டு இருக்கு, முக்கியமான சந்தை பகுதிகளில் ஆட்கள் கூடுற இடத்துல பறந்துட்டு இருக்கு. கொடி பறக்கிறது பிரச்சனை சொல்ல 25 அடி 45 அடி அது கிராமத்துக்குள்ள இருக்க கொடி. அது 25 அடி கொடி. அங்க வந்து எங்க கட்சியை சேர்ந்த ஒரு மகளிர் அணியை சேர்ந்த ஒரு அம்மா அவங்க பிள்ளைக்கு திருமணத்துக்கு போறப்ப அந்த கொடியை வந்து நடப்படுது. கொடிக்க மொத்தம் மாத்தி அமைச்சிருக்காங்க, உயரத்தை வந்து கூட்டியிருக்காங்க. அப்பவே பிரச்சனை போராட்டம். விஓக்கு வந்து விஓவை சஸ்பெண்ட் பண்றது தவறான நடைமுறை. மதுரை ஆட்சியர் பண்ணியிருக்காரு. அது வந்து எப்படி அதை திரும்ப வந்து ஏற்றி வச்ச கொடி இதை வந்து இப்போ ஆட்சியர் இப்போ இந்த விஓ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இது விசிகாவுக்கு எதிராக திமுக சிக்னல் தரதா? திமுக சிக்னல் தரன்னு சொல்ல முடியாது. மதுரை மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து நாங்கள் கொடியேற்றுற இடத்துல போறாமல் இந்த மாதிரி சிக்கல் வந்து உருவாகிட்டு தான் இருக்குது மதுரையை பொறுத்தளவுக்கு. இதோட இது 4வது சம்பவம் நினைக்கிறேன். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 4வது சம்பவம். அது மற்ற மாவட்ட ஆட்சியர்கள் அப்படி இல்லை, இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் அப்படி தொடர்ந்து வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. 2வது வந்து இது வந்து அங்கே யாருடைய அழுத்தத்தின் பேரில் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுறது எனக்கு தெரியல. யாருடைய மாவட்ட ஆட்சியருக்கு யார் அழுத்தம் கொடுக்கிறார்கள் தெரியல. ஒரு கிராம ஒரு அதிகாரி, நிர்வாக அதிகாரியை வந்து இந்த ஒரு காரணத்திற்காக இடைநீக்கம் செய்யப்படுகிறார், சஸ்பெண்ட் செய்யப்படுகிறான்னா அது தவறான ஒரு நடைமுறை தான். அதை நாங்கள் விசிகா வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை.